ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. ஏன்னா ஒரு சின்ன இதாகிடுச்சு, துயரமாயிடுச்சு. அதனால் மன்னிச்சுக்குங்க. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அதனால் என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஸ்வீட்டுக்கே ஸ்வீட்டான்னு கேட்கையில் ஒரு பிரெட் அல்வா செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவளும் சிரிச்சுட்டு மண்டே தலையாட்டுனா. ஒரு 10 நிமிஷத்தில் பிரெட் அல்வா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். உலரல் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மில்க் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம பக்கத்தில் நீல்கிரீஸ் இருந்துச்சு, அதனால் மில்க் பிரெட் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நெய் வாங்கியிருக்கிறோம். அது போக கொஞ்சம் முந்திரியும் உலர் திராட்சையும் எடுத்துருக்கிறோம். இது என்னது? இது பார்த்தீங்கன்னா மத்தியானம் மீன் குழம்பு வச்சதில் லைட்டாக செஞ்சிருச்சுங்க. மீன் குழம்பு வச்சிங்களா? யார் வச்சா? என் மாமியார் வச்சாங்க மீன் குழம்பு. அவங்க வச்சா இங்கே எப்படி வரைக்கும் என் பொண்டாட்டி வாயையும் பேசுவாங்க தவிர்த்து அவள் எதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லைங்க. எத்தனை வீட்டில் ஆம்பளையாளுக்கு இப்படி சமைச்சு கொடுக்குறீங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படி யாராவது குடும்பத்துக்காக ஆம்பளையாளுகள்லாம் சமைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க. சரி சரிங்க. அடுத்து பிரெட்டு இல்லை 4 சைடு இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் நமக்கு கிடைக்காதனால நம்ம 4 சைடு இருக்கிற ப்ரௌன் சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட் பண்ணிடுவீங்களா? இதை 1+1 யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மிக்சியில் அடிச்சுனா கூட நீங்கள் சிக்கன் பொரிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிரெட்டு சிக்கன் வந்து நல்லா அதை அடுத்ததில் சொல்லிக்கலாம். ஸ்டாப். அப்புறம் எதுக்குங்க கேட்குறீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். வேற டிஷ் செய்வேன்னு சொல்லி முடிச்சிருங்க ப்ளீஸ். அப்படின்ட்டுங்களா? இது எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்துங்க. ஸ்லைஸ் கொடுங்க. சட்டி பறந்துட போகுது. ஓகே சரி, மக்களே என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கெல்லாம் பண்ணலைங்க, என் பொண்டாட்டிக்காக பண்ணுறேங்க. இந்த கவுண்டரை எதிர்பார்க்கலப்பா. என்னப்பா அப்படி சொல்லலாம்? நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்காதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? வெரி குட். கேமரா உமன் ஒன்னு வச்சுக்கலாம் இருக்கேன். கேமரா மேன் என்ன? கேமரா உமன் வச்சுக்கலாம் இருக்கேன். கேமரா உமனா? நான் கேமரா உமன் தாங்க. இல்லப்பா, நீங்க கேமரா உமன் சரியில்லை. ஒரு கேமரா எடுக்க சரி தெரியல. நீங்க வந்து கேமராக்குள்ள இல்லங்க, கேமரா விட்டு அப்படி இப்படி போகாம. ஏப்பா நாங்கலாம் கேமரா அவுட் ஆஃப் ஷேர். சட்டி கருகுது பாங்க ப்ளீஸ். ஏப்பா நான் சிம்பிள் தான் வச்சிருக்கேன். நான் வந்து உங்க மச்சான் உங்களுக்கு யாரு? இவரோட தம்பி வந்து உங்களுக்கு யாரு? மாப்பிள்ள. அதுக்கு ஒரு டான்ஸ் எடுக்கலாம்ப்பா, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் போடுறதுக்கு ரொம்ப வருஷமா கேட்டிருக்கிறேன். டான்ஸ் ஆடலாமா பண்ணுக்கு? நான் அவரை கேட்டிருக்கேன். ஆனந்தி வர மாட்டேங்கிறாரு. ஆனந்தி சேம் பீச். ஆனந்தி ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்தல்லப்பா. கொடுத்தீங்கப்பா. தலைவன் தலைவி சாங் இருக்குல்ல, அதுல அது ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்தேன். வர மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க மிஸ்டர்? என்ன மிஸ்டர், ஒரு நெய்யை ஊற்றி 1/2 மணி நேரம் ஆக போகுது. என்னதான் பண்ணுறீங்கன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா முந்திரியும் காஞ்ச உலர் திராட்சையும் ஃபர்ஸ்ட் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் நெய்யில். ஓகே. ஏய், அது ஃபிஷ் பொரிச்ச அதான் இருடி வரேன். ஏய் இது இந்த கண்ணை யூஸ் பண்ணிருந்தாப்பா. சரிப்பா நீ அல்வா நவுரி. அது இங்க இருக்கு, அங்க இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. இல்லையா? இது இல்ல, இது எடுத்துக்கோ. சரியா போச்சு. எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியலப்பா. அம்மா செய்கிற பால் வச்சு பிரெட் அல்வா வச்சு இது மில்க் அல்வாவை சேர்த்து சாப்பிட்டு போறீங்க. பிரெட் அல்வா அது பேரு இல்லைங்க, மில்க் பிரெட் அல்வா. என்னம்மா இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாம்பிள் ஆல்ரெடி 2 times நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். ட்ரையல் பண்ணி ட்ரை பண்ணீங்கல்ல? இவங்க இல்லை, இவங்க பிரியா அவங்க தான் ட்ரை. அதெல்லாம் ஒரு முந்திரி திராட்சை வறுக்கிறக்கே இவ்வளோ நிமிஷம். அது கருக விட்டாச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு சொதப்பும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க சார்? கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி பிரெட்டை கொஞ்சம் அதிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்டையும் போட்டு. என்னங்க அடுப்புக்குள்ளே போடுறீங்க? சாரிங்க, ஒன்று மிஸ் ஆயிடுச்சுங்க.
பாருங்க மக்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் சொந்தக்காரங்களாம் வந்தால் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க தங்கச்சி வந்தாலும் செய்கிறாரு மக்களே. எப்பா எல்லாம் அப்படித்தாப்பா. சரியான ஃபேவரிசம் பிடிச்சவராக இருக்கார் போல். கண்டிப்பாக. நீ வந்தா மட்டும் உன் தம்பி வந்தா மட்டும் நீ என்ன ஆட்டம் ஆடுறீங்க? எல்லாருமே அவங்க வீட்டுல நம்ம குடும்பத்தில் எல்லாருமே கவுண்டர் போடவங்களா இருக்காங்க. பேசாம குடும்பத்தை இழுத்துடலாமான்னு பார்க்குறோம். என்ன பாட்டு பண்ணீங்க நீங்க அன்னைக்கு ஆடின ஆட்டம் என்னது? தில்லுவேறு ஜானே அந்த பாட்டு. தில்லுவேறு ஜானே தெரியுமாப்பா அந்த சாங்கு? நானும் தம்பியும் உண்மையாக அந்த பாட்டுக்கு நானும் தம்பி டான்ஸ் ஆடிருக்கோம். ஃபிஃப்த்து படிக்கும்போது பார்க்குற மாதிரி இருந்துச்சா? பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஸ்ட்ரீட்லலாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஏரியா டான்ஸ், ஏரியா ரத்னபுரியில் ஆடி இருக்கோம். வந்துட்டு அந்த கஜினி பர்ல ஒரு பொண்ணு கூட இது இந்திரியன் ரோபோ இல்லாம பூம் பூம் ரோபோட்டாவா? எப்பா வீடியோ போடும்போது வீடியோ மட்டும் எடுங்க. சும்மா இருக்கிறது எல்லாம் எடுத்து தின்னுட்டே நினைச்சுக்கீங்க. இதுல வேற டயட்ல இருக்கேன்றீங்க. காலைல வாக்கிங் போறது, மத்தியானத்துக்கு யாருக்கு வேணும், நைட்டுக்கு வாக்கிங் போறது. ஆனா 24 மணி தின்னுட்டே இருக்கு, அசைப்பட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் எப்படி உங்களுக்கு உடம்பு குறைங்க? நெய் வச்சு தான் செய்யணுமா? வேற ஏதாச்சும் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். சரி போதும், நெய் அதிகமாக ஊற்றாதீங்க. எதுவும் இல்லைங்க. ஏங்க due to financial issue don't put over நெய் ப்ளீஸ். நெய் தண்ணி தான் இருக்கே செம்பில். அந்த தண்ணி வேண்டாம் எங்களுக்கு. ஓகே. பாலுங்கவா? பாலா? பால் பக்கத்து வீட்டில் வச்சிருக்க, எடுத்துருவாங்க போய். ஓகே. கண்ணு முன்னாடி இருக்கு இந்த பால், இதை தேட முடியல. சொல்ல மாட்டீங்களா? அளவுதான் சொல்லணுமா? ஆமா, நாங்க வந்து 300 கிராம் பண்றோம். 300 கிராமுக்கு 1 கப் தண்ணி ஊத்துங்க. 300 சாரி, எங்களுக்கு இது கிராம் எல்லாம் தெரியாது. தங்கச்சி அதெல்லாம் தெரியாது, அந்த அளவுலாம் தெரியாது. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகரை சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா சுகர் போதுமாப்பா? தேவையான பார்த்துக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. கிளறி ஹை ஃப்ளேமில் வைங்க. பண்ணினா நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜீரா மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் குலோப் ஜாம் செய்கிற மாதிரி தான். கரெக்டு. ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மிஸ்ஸஸ் கார்த்திகா. இந்த டைலாக் விட்டால் அவருக்கு தெரியாதுப்பா. புவர் பாய். தண்ணி ஊற்றி சீனி போட்டு பால் காய்ச்சணும், அவ்வளோதான். நெய் ஊற்றி தண்ணி ஊற்றி சீனியை போடணும். அப்புறம் பிரெட் போடணுமா? மக்களே, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரொம்ப பொங்கிட்டு வருது பால் மாதிரி. பால் அதாவது ஜீனி போட்டால் பொங்க தான் செய்யும். சரிங்களா? ரோஸ்ட் பண்ண பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ண பிரெட் எடுத்து இப்போ போடுறோம். பாலை ஊற்றுறோம். கலர்ல இருக்கும் உங்களுக்கு. நெய் ஆட் பண்ணுறீங்களா? இதெல்லாம் நெய் முன்னாடியே கொடுக்கணும். இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இப்போ என்னப்பா என் மேலே பழி போகிற கடைசியில்? என் தங்கச்சி பக்கத்தில் நிற்குது. யார் செஞ்சது யார் பார்த்து? நெய் வேணா போத்துட்டா? ஓகே. செய்யலனாலும் பரவாயில்ல, செஞ்சாலும் வந்து அல்டிமேட். இன்னைக்கு கேவலமா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஏமா? பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.